சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது நாட்டின் முக்கிய உணவு தானிய பயிர்கள் அரிசி, கோதுமை. தென்னாட்டுக்காரவங்க அரிசியையும் வடநாட்டவர் கோதுமையையும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆசியாவில் பெருமளவில் அரிசி முக்கியமான உணவு தானிய பயிரா இருக்குது. உலகமெங்கும் இவ்விரண்டு உணவு தானிய பயிர்கள் அதிகமான அளவில் உபயோகப்படுத்தப்படுது. நமது நாட்டில் பயன்படுத்தப்படும் கனிம உரங்கள்ல சுமார் 60% இந்த இரண்டு உணவு தானிய பயிர்கள் அரிசி, கோதுமைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. மீதியுள்ள சுமார் 40% உரம் மற்ற எல்லா வகை பயிர்களுக்கும் போடப்படுதான். உர உபயோகம்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டர் 2.5 ஏக்கருக்கு ஆந்திராவில் சுமாராக 254 கிலோவும், தமிழ்நாட்டில் 94 கிலோவும் போடப்படுது. ஆந்திரா அதிகம், தமிழ்நாடு குறைவுன்னு சொல்லாமல் தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தினா சாகுபடி செலவை குறைத்து நிகர லாபத்தை அதிகப்படுத்தலாம். இனிமேற்கொண்டு கணக்கு பார்த்து தான் எதையும் செய்யணும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, கனிம உரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. வீரமணி ஐயா, நீங்கள் இப்போ உளுந்து, பாசிப்பயிறு விதைக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் மட்டுமே தெளிப்போம், அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிப்பான பல்ஸ் ஒண்டர் தெளிக்கலாம். அல்லது இப்போ நீரில் கரையும் உரங்கள்லாம் வந்துருச்சு. ஆல் 19, ஆல் 18, யூரியா பாஸ்பேட், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ், இப்படி நிறைய நீரில் கரையும் உரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஏக்கருக்கு 1 கிலோ போதுமானது. 10-12 டேங்க் என்ற அளவில் பயிர் காலத்தில் 2 முறை தெளித்தால் பயிர் வகை பயிர்களில் அதிக விளைச்சல் நிச்சயம். மண்ணிலிடக்கூடிய உரங்களை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீரில் கரையும் உரங்களை போட்டால் பயிர் விளைச்சலும் பாதிக்காது, சுற்றுப்புற சூழலும் நிச்சயம் நல்லபடியாக இருக்கும். யூரியாவை நாம் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். யூரியாவின் உற்பத்தி விலை 1 டன் 1000 கணக்கில்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்குற விலை 1 டன்னு 5400 ரூபாய் தான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? நம்ம நாட்டில் ஏழை எளியவர்கள், விவசாயிகள், கிராமப்புற மக்களுக்கு அரசாங்கம் பல மானிய உதவிகளை செய்துகிட்டு இருக்கு. இதில் 36% கனிம உரங்களுக்கே போகுதான். கிட்டத்தட்ட 1/3 பங்கு மானிய உதவி உரங்களுக்காக அரசு வழங்குது. வீரமணி ஐயா, இது குறையணும். அப்போதுதான் நமது நாட்டின் பொருளாதாரம் உயரும், அந்நிய செலாவணி மிச்சமாகும். தேவை இருந்தால் போடலாம், உரங்களை பயன்படுத்தலாம். தேவையில்லாமல் அதிகமான அளவு பயன்படுத்துறது நமது பூமிக்கும் நல்லதல்ல, நமது சூழலுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. இப்போ அரசாங்கமும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நாம கணக்கு பார்க்க வேண்டாமா? உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், வேம் என்ற வேர் உட்பூசணத்தெல்லாம் நாம் அதிகமாக உபயோகிக்கணும். இந்த நுண்ணுயிர்கள் மூலமாக மட்டுமே 1 ஹெக்டரில், அதாவது 2.5 ஏக்கர் நிலத்தில் 20 முதல் 40 கிலோ தழைச்சத்தை நாம நிலைநிறுத்த முடியுமா? இது கிட்டத்தட்ட நமக்கு இலவசமாகவே கிடைக்கிற மாதிரி. ஆனால் அவற்றை பயன்படுத்த தயங்குறோமே ஏன்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.